ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மதி திலீப் சமையல். பார்க்க போகிறது சப்பாத்திக்கும் தோசைக்கும் ஒரே மாதிரி ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையானது 2 பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட்டு, அரை தக்காளி, அரை பெரிய வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்து மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கிங்க. கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாவையும் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கிங்க. இது டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிங்க. தக்காளி ஆட் பண்ணும் போதே நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கிங்க, கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் போட்டுருங்க. பச்சை வாசனை எல்லாம் போகி நல்லா திக்னஸ் ஆகும் குழம்பு. அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இப்போ அவ்வளோதான், சூப்பரான ஒரு சப்பாத்திக்கும் தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்ற ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் ஒரே குழம்பா வச்சா போதும், ரொம்ப டேஸ்ட்டாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.